பிக் பாஸ் சீசன் 9 வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சிருச்சு. பிரஜன் எவிக்ட் ஆயிட்டாரு. பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் சாண்ட்ரா கிரியேட் பண்ண ட்ராமா, அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி பண்ண விஷயங்கள், அவர் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், அண்ட் கானா வினோத், கம்ருதீன், ஆரோரா, ஆதிரை இவங்களுக்கு இடைப்பட்ட சண்டை, இது எல்லாமே என்ன காரணம், யார் மேலே தப்பு இருக்குது, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது உண்மையா, பல விஷயங்களை பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் சேதுபதி இவர் இந்த ஒரு ஷோவை கொண்டு போகிற விதம் கரெக்ட் கிடையாது. அகைன் கமருதீனை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. நான் அப்ரிஷியேட் பண்ணுறேங்க, உங்கள் கேம் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாரு. அட்ரஸ் பண்ணுற விஷயங்களை சரியாக அட்ரஸ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோஸ்ட்டுக்கே ஆன ஒரு உரித்தான தோரணை அவர்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்கள். விஜய் பார்வதி கமருதீன் மேட்டரை அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதை பற்றின கொஷின்ஸ் ஒன்று கூட கேட்கவே இல்லை. நார்மலைஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு பிடிச்சவங்க பேசினா நார்மலைஸ் பண்ணுறாரு, பிடிக்காதவங்க பேசினா அது கொஷின் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தொடர்ந்து, விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும். சோஷியல் மீடியாவிலும் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம். பிரஜன் எவிக்ட் ஆகிட்டாரு. அது ஃபேரா அன்ஃபேரா? நிறைய பேர் அன்ஃபேர், பிரஜன் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அன்ஃபேர் அப்படிங்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்ததுக்கு பிரஜன் எவிக்ட் ஆனது ஃபேர் தான். அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தது லாஸ்ட்டாக ஹாட் சீட்டில் உட்காந்துருந்தாரு எஃப்ஜே அண்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜன். ஈவன் சாண்ட்ரா கூட எவிக்ட் ஆகிருக்கலாம். பிரஜனோட கேமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்து. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 2 வீக்ஸாக வெல் இம்ப்ரூவ். ஆனால் சாண்ட்ராவோட கேம் எந்த இடத்துலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா பிரஜனோட எவிக்ஷன் அன்ஃபேர், சாண்ட்ரா எவிக்ட் ஆகிருந்தால் ஃபேராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இந்த பக்கம் நம்ம வருவோம். நம்ம இப்போ விஜய் சேதுபதி அது பண்ண எல்லாம் ஓகே. எவிக்ட் ஆனதுக்கப்புறம் சாண்ட்ராவோடைய ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, சேம் அழுகை. கண்டிப்பாக நம்ம கூட நம்மளுடைய பார்ட்னர் ஒரு இடத்துல பிரிஞ்சு போகிறாங்க, நம்ம அவங்க திரும்பி பார்க்கவே மாட்டோம், இல்லைனா வெகு தொலைவுக்கு போகிறாங்க, பல வருடங்கள் கழிச்சு தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நார்மலாக அந்த எமோஷ்னலாக அந்த பாண்டிங்கில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அழுவாங்க. பட் இது பிக் பாஸ் வீடு. இந்த வீட்டில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா உள்ளே வந்தீங்க. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த வீட்டிலேருந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க என்றைக்காவது எவிட்டாக தான் போகிறோம். அதே மாதிரி வின் பண்ணால் கூட யாரோ ஒருத்தவங்க தான் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ அழுக, ஏன் இவ்வளோ ட்ராமா, ஏன் இவ்வளோ க்ரியேட் பண்ணணும்? அதை அந்தளவுக்கு அங்கே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறாரு. உங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்து உங்களை டிவியில் பார்க்க போகிறாரு. அப்போ நீங்கள் அந்த கேமை விளையாடலாமே. அப்போ ஏன் நீங்கள் ஒரு கார்டை எடுத்துகிட்டு முன்னாடி நிற்கிறீங்க? எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? ஐ அக்செப்டட், நீங்கள் ரொம்ப சூப்பரான நடிகை, நீங்கள் ஒரு சீரியல் நடிகை. பட் சீரியல் நடிகையாக இருந்தால் நான் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுவேன்னா என்னங்க அர்த்தம்? அது என்ன நியாயம்? அது அதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள். நைட்டு லைவ் பார்க்கும் பொழுது ஏங்க திவ்யாவை தேவையில்லாமல் வாலண்டரியாக அவங்க மேலே நீங்கள் ஹாஷாக வார்த்தைகள் விடுறீங்க? நீங்கள் திவ்யா உங்கள்கிட்ட என்ன கேட்குங்க, இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிட்டுமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஏய் நீ என்ன என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, உனக்கு என்ன இப்போ இது பண்ணணுமா, நீ என்ன பண்ணணுன்னு தெரியுமா, எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்கு, எதுக்கு இந்த சீன் கிரியேட் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாத சாண்ட்ரா, அது வெளியில் எல்லாத்துக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. ஈவன் உங்களுடைய கணவர் வெளியே இருந்து பார்த்தும் கண்டிப்பாக ஃபீல் தான் பண்ணுவார், ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் திவ்யா. ரொம்ப சச் எ பேட் பிஹேவியர். இந்த மாதிரி பிஹேவியர் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. உங்கள் ஹஸ்பண்ட் எவிக்ட் ஆனாங்கன்னா அது அவருடைய கேம். அதுக்கு எப்படி திவ்யா காரணமாக இருக்க முடியும்? அதை எப்படி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க மற்றவங்க முன்னாடி? லிட்ரலாக பொய் பேசுகிறீங்க. நீங்கள் அப்பட்டமாக பொய் பேசுறீங்க. இவ்வளோ கேமரா முன்னாடி நீங்கள் இவ்வளோ பொய் பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இதெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த பக்கம் வருவோம். நம்ம ஆரோரா, கமருதீன், கானா வினோத், ஆதிரை இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோராவுக்கு என்ன பிரச்சனை? ஆரோராவுக்கு என்ன அக்யூஸ் பண்ணாதீங்க, என்ன என்னால் தான் துஷார் போனான்னு அக்யூஸ் பண்ணாதீங்க. பட் உங்களால் தான் துஷார் போனா அப்படிங்கிறத நீங்களே ஒரு சில இடங்களில் பதிவு பண்ணுறீங்க. அது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கமருதீன் கிட்டையாக இருக்கட்டும், இல்லை கேமரா கிட்டையாக இருக்கட்டும், வாட் எவர் எல்ஸ். பட் அதை மற்றவங்க சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியல. அண்ட் அதர்வைஸ் நீங்கள் ஆதிரை என்ட்ரிக்கு அப்புறம் உங்களுடைய பிஹேவியர் மாறி இருக்காது. அதை கண்டிப்பாக அப்பட்டமாக பார்க்க முடியுது எல்லாராலையும். கண்டிப்பாக நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுகிறாங்க, கரெக்டான பாயிண்ட் பேசுகிறாங்க, நியாயத்துக்கு பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். பட் ஆனால் ஆஃப்டர் ஆதிரை என்ட்ரி உங்களுடைய அந்த பிக் பாஸ் வீட்டில் எனக்கான ஒரு ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டா,
எப்படி ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், திரும்பி நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கானா வினோத்தையும் கமருதீனையும் ஓரங்கட்டி வைக்கிறீங்க. அப்போ ஆதரை கூட நீங்கள் ஆகுறீங்க. அப்போ அவங்களுடைய கோபம் நியாயமான கோபம் தானே. அப்போ ஆதிரை பேச்ச கேட்டு தான் நீங்கள் வந்து அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஆதிரை சொல்லும் பொழுது கானா வினோத்தால தான் வாட்டர்மெலன் எவிக்ட் ஆகி வெளியே போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அது அவனுடைய ஒப்பீனியன் கானா வினோத். நீங்கள் ஏன் வந்து அப்படின்னு மார்க் பண்ணி காமிச்சிங்களா? அப்போ உங்களுக்கு குழுகுள் இருந்துச்சா ஆரோரா? அப்போ உங்களுக்கு குழுகுள் இருந்துச்சுங்களா? அப்போ முடிஞ்சு போன விஷயத்த வந்து உங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க ஆதிரை. அப்போ நீங்க வந்து அது கேட்கணும் அப்படிங்கும் பொழுது அப்போ கானா வினோத் வந்து கேட்குறாரு. என்னம்மா என் கூட இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்தியே, க்ளோஸாக பழகினியே, நீயே இப்படி பண்ணுறேன்னு கேட்கும் பொழுது, அண்ணா வினோ குட்டி வேற, பட் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது வேற, கேம் வேற, இது வேற, அதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணீங்க. ஓகே சூப்பர், இந்த பொண்ணு பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயத்தில் யூ பிளேயிங் சேம் கார்டு. என்னது, நான் கானா வினோத்துக்கிட்ட அவ்வளோ குழந்தை மாதிரி பழகினேன், நான் கமுதுன்ட்டு அப்படி பழகினேன், இன்னைக்கு வந்து கேமுக்காக என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன நியாயம் அது? உங்களுக்கு நியாயம் வரும்பொழுது ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்களுக்கு நியாயம் இல்லைங்கும்போது ஒரு மாதிரி பேசுவீங்களா? அப்போது கானா வினோத்துக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குமோ, என்னால் தான் வந்து வாட்டர்மெலன் எவிக்ட் பண்ணி வெளியே போகிறான்னு சொல்லும்பொழுது அதே அஃபெக்ட் தான் உங்களுக்கு இப்போ ஆகிருக்கு. அப்போ வந்து நார்மலைஸ் பண்ணீங்க, இப்போ வந்து நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? ஈவன் ஆதிரை கம் ரீஎன்ட்ரி டோட்டல் வேஸ்ட். ஏன் அப்படின்னா, நான் பணத்துக்காக தான் வந்திருக்கேன், நான் வந்து டைட்டில்லாம் தேவையில்ல, மக்கள்லாம் எது கை தட்டுறாங்கன்னு, யாரு கை தட்டுனே மக்களுக்கு விவஸ்தை இல்லைன்னா நல்லா பண்ணால் மக்கள் கைத்திட்ட போகிறாங்க, பாராட்டுவாங்க, தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ நீங்கள் எதை அக்யூஸ் பண்ண விரும்புகிறீங்க? நீங்கள் டோட்டலாக மக்களுடைய மனநிலையே சரியில்லை அப்படிங்கிறீங்க. அப்போ உங்கள் மனநிலை சரியாக இருக்குது, நீங்கள் அப்படியே நல்லா கேம் விளாண்டு அப்படியே சூப்பராக வந்து கிளின்னு கிழிச்சிட்டு போயிட்டீங்க அப்படியே கேமை. அப்படியே எப்பா செம்மடா ஆதிரைன்னா ஆதிரை தானே அப்படின்னு 3 வாரமும் எந்த கேமும் விளையாடலை, ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமும் எந்த கேமும் ஒழுங்காக விளையாடலை. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போது கமருதீன் பேசுகிற வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல. எப்படி தான் வந்து விஜய் சேதுபதி பாராட்டுறனே தெரியல கமருதீனை. லிட்டரலாக இன்னொரு வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாரு ஆரோரா கிட்ட. நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்டாக இருங்க நீங்கள், பட் ஒரு மீடியா அது வந்து எப்படி நீங்கள் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? இதெல்லாம் விஜய் சேதுபதி வந்து திரும்பவும் அடுத்த வாரம் வந்து கமருதீன் சூப்பர், கேம் பிளே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? என்னங்க இது? ஆரோரா உட்காந்து மூளைக்கு மூளை அழுகுறாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்கண்ணா. உங்களுக்கு கில்ட்டி இருக்குன்னு விஜய் ஒரு பிக் பாஸ் சொல்லிட்டாரு, பட் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் நிரூபித்து காமிங்க, அதுதான் சொன்னது. அதுக்காக உட்காந்துட்டு வந்து நீ சொல்லாத, நீ அழுகுற அப்படின்னு போய் உட்காந்து எல்லா இடத்துலையும் உட்காந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு, இது என்ன ஒரு கேமுக்காக ஒருத்தவங்க மனசை உடைப்பீங்களா, ஒரு மனசை கிழிப்பீங்களா? நிறைய படம் பார்ப்பாங்க போல, சினிமா டைலாக் நிறைய விடுறாங்க ஆரோரா. அப்போ நியாயமாக இருந்தால் எல்லாமே நியாயமாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் கானா வினோத்தும் கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய வார்த்தைகளை விடுறாரு. அவர் தனியாக விளையாண்ட ஒரு கேம் பிளே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போய் பலிகாடு ஆகிடாதீங்க கானா வினோத். ஏன்னா உங்கள் கேம் பிளே வேறு. நீங்கள் ஆதரையை இது பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆதரைக்கெலாம் நீங்கள் வந்து நோஸ்கோட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆதரைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வே கிடையாது உங்கள்கிட்ட வந்து காம்படிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணல. ஆதிரையை பேசலாம், எஃப்ஜேவை நீ வந்து ஃபஸ்ட்டு வாரம் ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ண, இப்போ வந்து வியனா யூஸ் பண்ணுற அப்படின்னு முடிஞ்சு போன கதையை ஆதிரையை பேசலாம். ஆனால் அதே முடிஞ்சு போன கதையை கமருதீன் வந்து பேசினா, ஆரோராவை பற்றி பேசினா வந்து அவங்க வந்து நியாயம் கேட்பாங்க. என்ன நியாயம் இது? ரொம்ப 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 அன்ஃபேர், ஒஸ்ட்டு. எல்லாமே இங்கே சுயநலத்துக்காக கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது நல்லா அப்பட்டமாக தெரியுது. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேப்டன் அமித் 10th வீக் கேப்டன், உண்மையாக சொல்கிறேன், அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி ஃபார் ஆரோரா என்ன நம்ம ஆதிரையோடைய அந்த கேம் செம்ம ஃபன் பண்ணாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு டாக்ஸிக் பீப்புள் இல்லை அப்படின்னா அந்த கேம் வந்து எப்படி இருக்கும்? ஈவன் அந்த இடத்துல விஜய் பார்வதி ஒரு கண்டஸ்டாக இருந்திருந்தாவோ, இல்லை விஜய் பார்வதி ஜட்ஜாக இருந்திருந்தாவோ, அந்த இடம் எப்படி ஆகிருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ண முடியுது என்னால். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கயாஸ் நடந்திருக்கும், அந்தளவுக்கு ஒரு டாக்ஸிக் நடந்திருக்கும், அந்தளவுக்கு ஒரு அந்த கேம் மாதிரி இருந்திருக்காது. ஆனால் அந்த கேம் எப்படி போச்சு பாருங்கள், சூப்பராக போச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த லைவ் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் அவ்வளோ அழகாக பண்ணாங்க எல்லாருமே. ஆதிரை, ஆரோராலாம் சூப்பர் ஃபன் பண்ணாங்க. விக்கல்ஸ் விக்ரம், அமித், திவ்யா, கனி எல்லாமே சூப்பராக அழகாக விளையாண்டாங்க. இதுதான் ஒரு கேம், இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அதை நினச்சி தான் வைக்கிறாங்க அவங்களும், இந்த கேம் இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அமித்தோட கேப்டன் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். டாஸ்க்கை எப்படி இவங்க விளையாட போகிறாங்க, அதுலேயும் பர்சனல் வெஞ்சன்ஸ் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை இது மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.